ஆண்டவர் 9ஆம் வசனம் 1ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வசனுடைய அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கலும் யூதாவும் எருசலேம் குடிகளுக்கு பொல்லாப்பு செய்யத்தக்கதாக மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான். ஒரு தலைவன், ஒரு லீடர், ஒரு போதகர், ஒரு பைபிள் டீச்சர், ஒரு டீக்கன் போதும் அந்த சபையை முழுவதும் நாசம் பண்ணுவதற்கு. அதே போல ஒரு பாஸ்டர், ஒரு லீடர், ஒரு எவாஞ்சலிஸ்ட் இருந்தா அந்த சபையை உற்சாகப்படுத்தி ஆவிக்குரிய சபையை மாற்றவும் முடியும். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? அதான் கேள்வி. இனி பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் இந்த மனாசே செய்யவே விட்டுட்டார். எப்ப இருந்து 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய சரி துரை பண்ணுங்க, துரை சார் பண்ணுங்க சார், உங்களுக்கு என்னென்ன நீங்கள் அரண்மனையில் இருக்கீங்க, உங்கள் கையில் பணம் இருக்குது, உங்கள் கையில் எல்லாமே பவர் இருக்குது. அதே மாதிரி இந்த மனாசை நினச்சிட்டு இருக்கார். மேலே இருக்கிறவர் பார்த்துட்டே இருப்பார். உங்களையும் என்னையும் நம்ம பிரசங்கத்தையும் நம்ம வண்டவாளத்தையும் அவர் பார்த்துட்டே இருப்பார். பொதுவாக நம்ம தப்ப வெளியே சொல்கிறது இல்லை இல்லைங்க, அவங்க தப்பை தான் சொல்கிறோம், நம்ம தப்பை சொல்கிறது இல்லை. அப்படி தானே? மனைவி தப்பை சொல்கிறதுக்கு துடிக்கிறோம். இப்போ பாருங்கள் 10ஆம் வசனம். கர்த்தர் மனேசியோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். எப்பிருந்து பேசினார்? 1ஆம் வசனத்திலிருந்து, பதவியேற்றதிலிருந்து, ராஜாவானதிலிருந்து, உயர்த்தப்பட்டதிலிருந்து, ஆசீர்வதிக்கப்பட்டதிலிருந்து பேசுகிறார் 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 பேசுகிறார். மனசையும் ஜனங்களும் கேட்காம போனார்கள். துக்கமான காரியம். ஆகையால் என்ன அர்த்தம்? என்ன அந்த 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 வார்த்தை இருக்க, அதனால துரை, அதனால நீ பண்ணின வேலைக்காக பேடே சம்டே அர்த்தம் தெரியுமா? சம்பள நாள் என்று ஒரு நாள் உண்டு. அதான் பேடே. பேன பிஏ, பேயின பேயல்ல, பேஏ பிஏஒய், பே. சம்பள நாள் ஒரு நாள் உண்டு, சம்பளம் கொடுப்பாங்க. பேடே. நீங்களும் வாங்கியிருக்கிறீங்க, நானும் வாங்கியிருக்கிறேன். வாங்கியிருக்கீங்க இல்லையா? 2-3 தலை மாத்திரம் ஆடு, பாக்கி தலையில் நாங்கள் எப்போ வாங்கினேன். ஆகையால் அந்த வார்த்தையே சரியில்லை. கர்த்தர் அசுரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேலே வரப்பண்ணி, இப்போ சிக்கல் வந்ததுக்கு யார் காரணம்? பிசாசு. சிக்கல் வந்து யார் காரணம்? பிசாசு. இப்படித்தான் நம்ம பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க பாவம் அல்ல, பிசாசு அவன் அந்த காத்துட்டு இருக்கான் உங்களை ஏன் தொல்லை பண்ணணும். பாஸ்டர் சொல்லி கொடுக்குற அப்படி அப்பா இல்லவோ சாத்தான், சாத்தானை கட்டுகிறோம். எந்த கைத்தில் கட்டுறீங்க? சும்மாவா? ஏமாத்து வேலை. அவன் சிரிப்பான். அவன் சொல்லுவான், பாரு என்னை ஆண்டவர் அவுத்துட்ருக்கிறாரு, நீ எங்க கட்டுறது? உன்னை என் கலாட்டா பண்ணு சொல்லி அவர் என்னைத்தான், நான் கட்டப்பட்டிருந்த அவர் தான் என்னை கட்டி வச்சுருந்தார். உன்னை சும்மா படக்கூடாதுன்னு அவுத்துட்ருக்காரு தெரியுமா? நீ எங்க கட்டுறது? நம்ம அப்படி நினச்சே பார்க்குறது இல்லையா? அது போதகர் சொன்னார், இயேசுவின் நாமத்தில் பிசாசை கட்டுகிறேன். அவன் அவுத்துட்டோன்னா கட்டுறான். அவன்
அசிரிய ராஜா ஜனாதிபதிகளை அவர் மேலே வர பண்ணினார். அவர்கள் பாருங்க வேதனையான லைன் அடுத்தது. அவர்கள் மனாசேயை முச்செடியில் எங்கே இருக்கிறாரு? எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காரு? முள்ளுக்குள்ள இருக்கிறார். ஒளிர் இடம் பாருங்க. முச்செடிகளை பிடித்து 2 வெங்கல சங்கிலியால அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. நிச்சயமா சொல்றேன், மனாசேயுடைய தலையெழுத்து அல்ல இது. மனாசேயுடைய பிசாசு அல்ல இது. மனாசேயுடைய கேடுகாலம் அல்ல இது. இது என்ன தெரியுமா? மனாசேயுடைய துணிகரமான கீழ்ப்படியாமை. சரியா தப்பா? ரைட். மனாசேயுடைய துணிச்சலான கீழ்ப்படியாமை. அவனும் கஷ்டப்படுறான், தேசமும் கஷ்டப்படுகிறது, மக்களும் கஷ்டப்படுகிறார்கள். எப்போதும் ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு ஆண் ஒரு பெண் போதும் உருவாக்குவார்கள் அல்லது அழித்து போடுவார்கள். நீயும் நானும் தலைவர்களாக, தலைவிகளாக, இவாஞ்சலிஸ்டர்களாக, பாஸ்டர்களாக, பைபிள் டீச்சர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். 12ஆம் வசனம் பாருங்க. அவன் நெருக்கப்படுகையில், இப்போ இந்த மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்காத மாப்பிள்ளை. இப்போ சங்கிலியால் போட்டு கட்டி இழுத்துட்டு போய் மானங்கட்ட வாழ்க்கையை ஆரம்பிச்ச உடனே யோனா மாதிரி, நம்ம மிஸ்டர் யோனா தெரியுங்களா? உங்களுக்கு அறிவுமானவர் அவர் அப்படி தான். அவருக்கு மீன் அனுப்பினார், இவனுக்கு சங்கிலி. உங்களுக்கு எனக்கு என்னத்தை அனுப்பினாரோ தெரியல. சரிங்க, அதோட சிந்திங்க, விட்டுறாதீங்க. இப்படி நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, ஏண்டா இப்போ தான் புத்தி வந்தது, ஜெபம் பண்ணணும்னு இப்போ தான் தோணுது, சர்ச்சுக்கு போகணும் இப்போ தான் தோணுது, பைபிள் படிக்கணும் இப்போ தான் தோணுது. இப்போ தெரியுங்க எதுக்காக ஆண்டவர் நெருக்கத்தை ஏன் அனுப்புகிறாரு? டைட்டில் போட்டு விட்டு நெருக்கினா தான் விழிப்பு வருமாக்கும். நான் தூங்கும்போது பிசாசுங்களை அமைச்சிருக்கு. அப்பா சபாஸ். பேச முடியாது, காலை நீட்ட முடியாது. அப்புறம் எழுந்து கண்ணை எப்படியோ முடிச்சு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பாலே சாத்தானே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவன் சிரி இவளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூச்சு வாங்குற மாதிரி படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த தரம் மறுபடியும் தூங்குறதுக்கு பயம், ஜெபம் பண்ணிட்டு. தெரியுங்களா இப்போ எதுக்காக ஆண்டவர் நெருக்கத்தை அனுமதிக்கிறார்? மனசை வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்தில், உங்க குடும்பத்தில் நெருக்கத்தை அனுப்புவதை பற்றி சிந்திப்போம். எதனால வந்தது நெருக்கம்? கஷ்ட காலத்தினால அல்ல, யாரோ மந்திரம் வைத்ததுனால அல்ல, யாரோ நம்மை சபித்ததுனால அல்ல. என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய துணிகரம். May the Holy Spirit of God speak to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. உங்களை குறித்து அக்கறை உள்ள ஆள் தான் இவைகளை எழுதி வைத்திருக்கிற ஆண்டவராகும். இந்த புஸ்தகத்தை எழுதினது மாத்திரமல்ல, இந்த புஸ்தகத்தை பத்திரப்படுத்தி வைத்திருக்காராக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆச்சரியம்.
அவன் நெருக்கப்படுகிற தேவனாக கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். முன்ன சொன்ன போதெல்லாம் அரண்மனையில் இருக்கும்போது, மனாசே கொஞ்சம் ஆலோசிச்சு பாருவா, டேய் வாய மூடுறா, அப்பெல்லாம். இப்போ தாங்க புத்தி வந்தது. அவரை நோக்கி, எவரை? இதுவரை நோக்காத அவரை. இதுவரை அசட்டை பண்ணனா அவரை, இதுவரை கண்டுகொள்ளாத அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது, இப்ப பாருங்க, அவர் வாவ், எவ்வளவு அன்புள்ள தெய்வம், எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம், எவ்வளவு கருணை உள்ள தெய்வம், எவ்வளவு மன்னிக்கிற தெய்வம். அந்த அன்புல ஒரு துளி பிசுறு கூட கிடையாது. அப்பேற்பட்ட பரிசுத்தமுள்ள அன்பு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இங்கிலீஷ் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. God so loved the world that he gave his son, begotten son. இந்த உலகத்தை அவர் அன்பின் நேசத்தின் விளைவாக தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமுள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். எத்தனை அற்புதம் பண்ணியிருக்காரு பாருங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆள் சாட்சி சொன்னா என்ன சாட்சி சொல்லுவார்? தப்பு பண்ணாருன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர் எப்படி விடுவிச்சார் அதே மாதிரி தான் சொல்லுவார். ஆண்டவர் எப்படி திருப்பி கொண்டு அதே மாதிரி தான் சொல்லுவார். ஏன்டா இதுக்கு முன்னாடி நீ அந்த விக்கிரகத்தையும் அந்த வான சாணிகளுக்கு அந்த அது எப்பங்க அது? ஆனால் உன்னைத்தான் கேட்குற, எப்பங்க என்னை கேட்குறேன்? அந்த சாட்சியில் கூட ஒரு பெருமை இல்லை, என்னை விடுதலை பண்ணினார். டேய், நீ அழுததெல்லாம் அதெல்லாம், நீ கெஞ்சினி அது சார், அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க சார். ஆண்டு திரும்பவும் ரீஇன்ஸ்டிடியூட்டிங், அதாவது இழந்து போன பதவியை திருப்பி கொடுக்கிறார், இழந்து போன பெயரை திருப்பி கொடுக்கிறார், இழந்து போன அத்தனையும் தேவன் திருப்பி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பரிசுத்தமுள்ள அன்புள்ள தேவனாகிய இந்த பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்துக்கு என்றும் மகிமை உண்டாவதாக. அதே தேவன் இந்த இப்ப இருக்கிற இந்தியாவை ஆள்கிற ஆட்சியும் அகற்றுவார் என்று நிச்சயமான நான் சொல்லுகிறேன். இதை வாசிக்க சோர்ந்து போன ஆவி உற்சாகம் அடைவாக்கும். இதை வாசிக்க தளர்ந்து போன கைகள், தளர்ந்து போன, சோர்ந்து போன, சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்மா, ஆவி உற்சாகம் அடைவாக்கும். அதனாலதான் இதுக்கு பேர் வேத புஸ்தகம் அல்ல, இதுக்கு பேர் தேவனுடைய வார்த்தை. இதை படிக்க நீ அவருடைய வார்த்தையை கேட்கிறாய் என்று அர்த்தமாக்கும். அப்புறம் கீழே வாசித்து வந்தீங்கன்னாக்கா என்னென்ன கட்டுனார எல்லாத்தையும் தகர்த்தெறிகிறார். ஸோ இந்த மனாசே என்கிற யோசுவாவின் தாத்தா, அவருடைய ஆரம்பம் மிக மிக மோசமானது. எழுதி வச்சுங்க, ஆரம்பம் மிக மிக மோசமானது. ஆரம்பம் மிக மிக நல்லா இல்லை, நன்றா இல்லை. ஆனால் முடிவோ அற்புதமானது. இனி இவருக்கு ஒரு பையன் பிறகுறான். அதுக்கு முன்னாடி 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலும் கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தனுக்கு முன்னே
பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும், அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளை சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களும் ஓசாவின் பிரபந்தத்தில் எழுதியிருக்கிறது. 19ஆம் வசனத்தில் அவன் செய்ததெல்லாம் எழுதியிருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ 20ஆம் வசனம் பாருங்கள். மனாசே தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த முன்பு, அப்படின்னா சுருக்கமாக மனாசே செத்து போன பிறகு. ரொம்ப கௌரவமாக எழுதியிருக்கு. செத்து போனது அவ்வளோ கௌரவமாக. நம்ம எப்படி செய்கிறோம், இந்த மாதிரி எங்கள் அப்பா கர்த்தர்கள் நித்திரையடைந்தார், செத்து போயிட்டான்னு அர்த்தம். கர்த்தர்கள் நித்திரையடைந்தார். ஆமாம். அவருக்கு ஒரு பையன் மனாசே தன் பிதாக்களோட 20ஆம் வசனம், பிதாக்களுடன் நித்திரையடைந்த பின்பு அவனை அவன் வீட்டார் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆமோன் அவன் ஸ்தானத்தில் ராஜா. அப்பா செய்த தொழிலுக்கு மகன் வர்றாரு. சரியா? அப்பா செய்ததுக்கு புள்ள தான் வரணுமா? நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் அதை ஆமான்னு சொல்கிறீங்க எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை அப்பா செய்த தொழிலுக்கு மகன் வரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இப்போ கீழே வாசிக்க போகிறோம். ஏன் தெரியுங்களா? இந்த அப்பா என்ன சொல்லி செத்துருப்பார்? அந்த மந்திரி கிட்ட, அந்த சேனாதிபதி கிட்ட எல்லாம் எல்லாத்தையும் மந்திரி சோபை சேனா எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன சொல்லி செத்துருப்பார்? டேய், எனக்கு பிறகு என் பயம்தான் வரணும். இப்போ நம்ம பாதகர்கள்லாம் இந்த போவும் பாவும் பக்கம் எழுதி இருக்கிறனால எனக்கு பாதகரனே வருது. போதகர்கள் இப்போ நம்ம போதகர்கள்லாம் எனக்கு பிறகு என் பயம்தான் பிரசங்கியாராக வருவான். வந்து என்ன பண்ணான்னு பார்ப்போம். இவரை பார்க்கல என்ன பண்ணான்னு. ஆமோன் 21ஆம் வசனம். ஆமோன் ராஜாவாகிற போது 22 வயது. இரண்டு வருஷம் எருசலேமில் அரசானா. எத்தனை வருஷம்? ஏன் என்னாச்சு? பல வருஷங்கள் தன் தகப்பனாகிய மனாசே செய்ததை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனம் திரும்பின பிறகு, யார்? மனாசே மனம் திரும்பின பிறகு பையன்கிட்ட என்ன சொல்லியிருப்பார்? டேய், புத்தியா பொழைச்சிக்கோ. நான் புத்திக்கிட்டு போய் தான் பண்ணி தெரியுமா என்னாச்சுன்னு? சங்கிலியில் கட்டி இழுத்துட்டு போனாங்களா? அவனுக்கு அது காதே கேட்காது. கேட்குமா? நீங்கள் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்து அது உங்கள் பையன் பார்த்துட்டு வந்து அப்புறம் திடீர்னு ரட்சிக்கப்பட்டு சிகரெட் நிறுத்திட்டீங்கன்னா அவன் இப்போ தான் ஆரம்பிப்பான் அதைய. அப்பா நீங்கள் எத்தனை வருஷம் குடிச்சிங்க? 10 வருஷம் குடிச்சிங்களா? நான் ஒரு 5 வருஷம் குடிச்சிட்டு அப்புறம் வர்றேன். நீங்கள் 10 வருஷம் குடிச்சு மன்னிச்சாருல்ல, நான் 5 வருஷம் குடிச்சா என்னை மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார் அப்படின்னு அவன் சிகரெட் பிடிச்சே பேசிட்டு இருப்பான். நீங்களும் நானும், நாம் எல்லாரும், பெற்றோர்களாகிய நாம், தகப்பனாகிய நாம், தாய்மார்களாகிய நாம் செய்கிறதல்ல, நம்ம சொல்கிறதை அல்ல செய்கிறதையே நம்முடைய பிள்ளைகள் கவனிப்பார்களாக்கும். நீங்கள் என்ன வேணாலும் புத்தி சொல்லலாம், அது மண்டையிலேயே ஏறாது. எங்கள் அண்ணா சிகரெட் பிடிச்சிருந்தார். அதே மாதிரி துபாயில், இது துபாயில் 1960களில் அவர் பிடிச்சிட்டு இருந்து வந்து, நான் சிகரெட்லாம் பிடிக்கல. இந்த சிகரெட்டு மனம் ஸ்மெல் இருக்குது, அது சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். உண்டா இல்லையா? ஓ, நீங்கள்லாம் பரிசுத்தவங்க ஆமான்னு சொல்ல மாட்டீங்க. சிகரெட்டுக்கு ஒரு மனம் இருக்குது. பீடி நாற்றம் பிடிக்கும், ஆனால் பீடி பிடிக்க ஒத்துக்க மாட்டாங்க. சிகரெட் பிடிச்சிக்கோங்க
அது கொஞ்சம் மேலானவங்க. அதை விட சுருட்டு பிடிக்கிறவங்க இன்னும் மேலானவங்க. ஏன்னா பைப்பில் பிடிக்கிறது. அது எங்கள் அண்ணா சிகரெட்டு பிடிச்சிட்டே சொல்லுவார், எனக்கு சொல்லுவார், டேய் நான் எப்படியோ இந்த கெட்ட வளத்தில் வந்துருந்தா நீ குடிக்காத. என் காதிலேயே ஏறல. என்னை சொல்கிறேன். எனக்கு அவர் சொல்ல எனக்கு இது குடித்தா எப்படி இருக்கும், இது டேஸ்ட் பண்ணலாமா, இது ருசிச்சு பார்க்கலாம், என்ன தான் வரும், இதுதான் என் மட்டையில் வேலை செய்கிட்டு இருக்குது. அவர் பிரசங்கம் பண்ணி முடித்தார். நான் கடையில் போய் சிகரெட்டு வாங்கி முதல் தமடிக்கிறேன். எப்படி? அப்புறம் ஆண்டவர் என்ன அந்த சிகரெட் நிறுத்துக்கு அவர் என்னை போட்டு நிறுத்தி எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி குடிச்சுட்டு இருந்தேன் நான். அதை விடுறதுக்கு ஆண்டவர் போட்டு கசன்னு எனக்கு தான் தெரியும். காற்று போக கடந்தனாங்க. இப்போ எல்லாரும் என்னை பார்த்து ஐயா ஸ்தோத்திரங்க. எனக்கு நீதான் ஐயா. இப்படி தோத்திரம் போட்டு கேட்டு யாராவது சிலர் ஸ்தோத்திரம் போடலனா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அவனை என்னை பார்த்து ஸ்தோத்திரம் போடாமல் போகிறாங்க. இவர் பெரிய கொம்ப திருராஸ்கல். இதனால தான் ஆண்டவர் நெத்தியில் ஒரு டிவி போட்டு நம்ம செய்ததெல்லாம் இதில் படம் வர்ற மாதிரி பண்ணலை. நீங்களும் நானும் செய்ததெல்லாம் இங்கே வர்ற மாதிரி போட்டிருந்தாக்க இதில் வந்துட்டே படித்து லைனாக வந்திருந்தா அப்புறம் தெரியும் நீங்கள் ஐயாவா அம்மாவான்னு. இதெல்லாம் நான் மறந்துட்டோமாக்க. பைபிள் எடுத்து சொல்றேன், அல்லேலூயா சொன்னோடனே, அந்நிய பாஷையில் பேசின உடனே நாங்கள் பாவிகளே பிறக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி. இவங்கெல்லாம் மோசத்துக்கு போகிறாங்களாமா. பழச மறக்காத, ஞாபகம் வச்சுக்கோ, அப்போ தான் தாழ்மையாக இருப்பேன். ஒரு தரம் ஒரு பாஸ்டர் தான் ஸ்டேஜில் இருக்கும்போது எனக்கு அந்த 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 இயக்கத்தில் பதவி உயர்வு, அதாவது தலைவர் ஆக்குறாங்க. அந்த போர்டு மீட்டிங் போட்டு என்னை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தலைவராக தேர்ந்தெடுக்கிற அந்த போர்டு மீட்டிங்க்கு எங்கள் பாஸ்டரில், இந்த 120 பாஸ்டரில் ஒரு பாஸ்டர் ஒரு லெட்டர் எழுதிட்டார், 4 பேஜ். அதில் என்ன எழுதிட்டார், இந்த ராஜா சொல்றாஜி இவன் தாழ்ந்த ஜாதிக்காரன், இவனுக்கு இந்த பதவி கொடுக்காதீங்க. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்றது இருக்கு. எப்படி உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு வர வேண்டிய இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படி எழுதுனா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கோபமோ, அந்த லெட்டர் எழுதின பேரில் வைராக்கியமோ. அதே மாதிரி எனக்கா இவனை ஒன்று குத்தி கொண்டா தான் சரியாகும். ஆண்டவரே எனக்கு ஒரு கத்தியை கொடுங்க, இவனை குத்தியே கொள்கிறேன் நான் அப்படின்னு. அந்த நான் ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை. அந்த லெட்டர் வந்தது சாயங்காலம். அந்த வெள்ளைக்காரன் அந்த லெட்டரையே என்கிட்ட கொடுத்துட்டான். நான் படித்து பார்த்தாக்க எனக்கு தூக்கு போட்டுட்டு சாகலாமான்னு இருக்கு. ஒன்றா நான் சாகணும் இருக்கு, இல்லைன்னா அவனை போய் கொள்ளணும் இருக்குது. 2 தான். நான் யார்? ரெவரண்ட் ரைட் ரெவரண்ட் பிஷப் ராஜா சொல்ராஜ். மூணு மணி வரலைங்க, தூங்கவே இல்லை. அது பெங்களூரில். அப்போ நான் பெங்களூரில் இருக்கிறேன். இந்த எழுதின ஆள் தமிழ்நாடு இருக்கார். எப்போ போகிறது, எந்த ட்ரெயினில் ஏறுறது, எந்த பஸ்ஸில் அவனை போய் பார்த்தே ஆகும். இந்த பதவி ஒன்றா பரவாயில்ல, அவனை உருவிடக்கூடாது. யார் சொல்றா? ரெவரண்ட் ரைட் ரெவரண்ட் ராஜா சொல்றாரு, பிஷப் ராஜா சொல்றாரு. 3 மணிக்கு ஆண்டவர் வர்றாரு. அல்லேலூயா. கஷ்டத்தோடு சொல்றார். ஆண்டவர் சொன்ன தெரியுமா? டேய்
இந்த குதிக்கிறிய அவன் என்ன எழுதுனான்? இந்த ஆள் இந்த ஜாதி பஞ்சம் எழுதினால எஸ்சின்னு எழுதினால நீ யாருன்னு கேட்டார். ஐயா நான் எஸ்சி தானுங்க. அப்படின்னு உனக்கு எரிச்சல் வருது, உனக்கு எதிராக எரிச்சல் வருது. அப்போ நான் 2 சாமுவேல் அதிகாரம் மறந்துட்டேன். ஆண்டவர் அவனுக்கு சொல்கிற தாவீதுகிட்ட சொல்லுவார், உன்னை ஆடு மேய்க்கிறனாக இருந்து எடுத்துட்டு வந்தேன். அவர் அப்படி சொல்லும்போது தாவீது எங்கே இருப்பார் தெரியுமா? அரண்மனையில் ராஜாவாக. அரண்மனையில் ராஜாவாக வீட்டிற்கு பழைய காரியம் சொன்னாக்கா எது கோபம் வருது? அப்பா அந்த வசனத்தை வச்சு ஆண்டனோட பேசின போது என்னுடைய ஆட்டம் கீட்டம் எல்லாம் அப்படியே கப்பு சுப்பு நமது. உள்ளதை ஏற்றுக்கொள். ஆமாம், அதுதான் பெரிய சமாதானம். இந்த பையன் 2 வருஷம்தான் அவனுக்கு. வசனம் பாருங்க, 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அவன் தன் தகப்பனாகிய மனேசு போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். தன் தகப்பனாகிய மனேசை பண்ணுவித்த விக்கிரகங்களுக்கெல்லாம் ஆமோன் பலியிட்டு அவைகளை சேவித்தான். தன் தகப்பனாகிய மனேசை தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மேன்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அந்த பையனை ஊழியக்காரர் அவனை அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள். ஒரு குடும்பத் தலைவன் அல்லது தலைவி, ஒரு நாட்டின் தலைவன் அல்லது தலைவி, அந்த நாட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த சர்ச்சுக்கு ஒன்றா ஆசீர்வாதமாக இருப்பார்கள், இல்லைன்னா வேதனையாக இருப்பார்கள். நீங்களும் நானும் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? அதுதான் ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி. இனி பாருங்க, ஆச்சரியமான காரியம். அவனுடைய குமாரன் 25 வசனத்தில் யோசியாவை அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். தாத்தா ராஜா, மகன் ராஜா. தாத்தா பாவஞ்சீதான், ஆனால் மனம் திரும்பின் விளைவாக நல்லபடியாய் அவனுடைய முடிவு வந்தது. இந்த பையன் மனம் திரும்பவே இல்லை, கடைசி வேற குட்டிச்சவராக போயிட்டான். இனி அவனுடைய மகன். இந்த காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். தேவனுக்கு சித்தம் இல்லாமல் உங்களுடைய மகனையும் உங்களுடைய மகளுடைய கையில் உங்கள் ஊழியத்தை கொடுக்காதீர்கள். திட்டவட்டமாக சொல்லுகிறேன். அப்பாவுக்கு பிறகு மகன்தான பாஸ்டர் ஆகணும், அது நல்ல ஃபிலாசபி அல்ல. கர்த்தர் அது ஏற்பாடு பண்ணுவாரானால் கொடுங்க, இல்லைன்னா அதை செய்யாதிருங்கள். எனக்கு 3 மக்கள், 3 பெண் மக்கள். ஆண்டுடைய கிருபையால் சில சொத்துக்களும் பணங்களும் ஆண்டவனுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நான் என்ன செய்யல தெரியுமா? என்னுடைய மகள்கள் அல்லது மருமக்கள் எனக்கு பிறகு இந்த ஊழியத்தில் வரவுன்னு நான் கேட்கவே இல்லை. அதுக்கு காரணம் இந்த புஸ்தகம். கலாச்சாரத்தின் அடிப்படையில் தேவன் கிரியை செய்ய மாட்டார். சிந்திங்க. ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னா நீங்கள் என்னுடைய தனிப்பட்ட முறையில் கேட்கலாம், நான் இன்னும் தெளிவாக பதில் சொல்லுவேன். இப்போ பேரன், தாத்தா பேர் என்னங்க? மனாசே. பேரன் வந்துட்டான் 34ஆம் அதிகாரத்தில். பேரன் யோசியா ராஜாவாகிற போது 8 வயசு. வாரே வா, 8 வயசு.
உங்கள் பையன் 8 வயசில் பாஸ்டர்னா எப்படி இருக்கும்? உங்கள் பையன் 8 வயசில் நீங்கள் ஹெட் மாஸ்டரு அல்ல பிரின்சிபல், உங்கள் பையன் 8 வயசில் பிரின்சிபல் ஆகிட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு? நம்ம பெற்ற பிள்ளை இல்லை. காக்கா என்ன என்னது பழமை தங்குஞ்சு, காக்காய்க்கு தங்குஞ்சு பொங்குஞ்சு. என் பையன் என்ன நினைச்சீங்க? என் பிள்ளை என்ன நினைச்சீங்க? கேட்கறதுலயே ஒரு வீரம். எட்டுவதாக இருந்து 31 வருஷம். இவங்க அப்பாவுக்கு 2 வருஷம். காரணம் என்ன? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இந்த பையன் பேர் என்ன? அவங்க அப்பா பேர் ஆமான். ஆமான் மனம் திரும்பவே இல்லை. ஆனால் அவங்க தகப்பன் மனம் திரும்பினார். மனம் திரும்பின உடனே கர்த்து வருகிறார். யோனா அவனுடைய ஜெபம் கட்டிருக்க, மீன் வயிற்றிலிருந்து ஜெபம் படிச்சிருக்கீங்களா? யோனா ஜெபம் மீன் வயிற்றில். அது மாதிரி ஒரு ஜெபம் பைபிள் காலேஜ் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஜெபம். எதுக்குள்ளிருந்து? மீன் வயிற்றுக்குள்ளிருந்து. வெளியிருக்கும்போது வருமா? வராது. ஜெபம் பண்ண நேரம் இல்லை. மீன் வயிற்றில் போனால் தான் அங்கே அந்த நாத்தம் தாங்க முடியாமல் ஜெபம். பவுல் ஞாபகம் வரும், சீலா ஞாபகம் வரும். எதுக்குள்ள? மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது. சுசாமி ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீன் வயிற்றில் அனுப்பிடு. எப்படி இருக்க? யோசியை பற்றி பார்ப்போம். இயேசுவே ஆவியானவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசியா பற்றி பார்க்கும்போது 2ஆம் வசனம், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். பாருங்க வித்தியாசம். தாத்தா எப்படி இருந்தாரு, அப்பா எப்படி இருந்தாரு, இப்போ பேரம் பாருங்க எவ்வளவு வித்தியாசமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆரம்பம் எப்படி? நம்பர் 1, அருமையானது, அற்புதமானது, கேட்க கேட்க இனிமையானது. தாத்தாவுடைய ஆரம்பம் மோசமானது, கேட்க இஷ்டமில்லாதது, சபிக்கப்பட்டது. பேரனுடைய ஆரம்பம் அற்புதமானது. இனி இந்த பேரனுடைய முடிவு பாருங்க. 35ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வாங்க. யோசியா தேவாலயத்துக்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கை பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐபிராத் நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேலே யுத்தம் பண்ண வந்தான். நேகோ என்கிற எகிப்தின் ராஜா எங்கேயோ இருக்கிற பட்டணத்து மேலே, அதாவது கர்கேஸ் பட்டணத்து மேலே யுத்தம் பண்ண போறாரு. அப்பொழுது யோசியா அந்த நேகோவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்டான். புரியுதா? அது அந்த அந்த கதை புரியுதா உங்களுக்கு? எகிப்து ராஜா, புரஜாதி ராஜா அங்கே இருக்கிற ஊருக்கு, அங்கே எங்கேயோ இருக்கிற ஊருக்கு யுத்தத்துக்கு போகிறாரு. ஆனால் போகிற வழியில் தான் எந்த ஊர் இருக்குது? யோசியாவுடைய அரண்மனையும் பூமியெல்லாம் இருக்குது. இந்த யோசியா அதை பார்த்த உடனே அவங்ககிட்ட யுத்தத்துக்கு போகிறாரு. அவன் இங்கே வரல, யோசியா கிட்ட வரல, அவன் போகிறது வேறு பக்கம். இப்போ யோசியா இங்கே போகிறாரு அவன் யுத்தத்துக்கு. அப்படி போனபோது என்ன நடக்குது? 21, அவன் இவனிடத்தில் சாதாரண அனுப்பி, அதாவது அந்த கார்கமிஸ் அந்த நேகோ ராஜாக்கு அனுப்பி
யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோடு யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை யோசியா உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடையே செய்து விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னான். என்ன சொல்லி அனுப்புகிறாரு இந்த நேகோ ராஜா? யோசியாவே, உங்ககிட்ட நான் யுத்தத்துக்கு வரல, அந்த ராஜாவை அந்த தேசத்தை அழிக்க சொல்லி தான் சொல்லியிருக்காரு. நீ குறுக்க வந்தன நீ அழிஞ்சிடுவேன்னு சொன்னார். ஆனால் இந்த ஆள், இந்த ராஜா யோசியா கேட்டாரா? பாருங்க, கேட்டாரான். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமல், நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் வேஷம் மாறி மெகித்தோவின் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு வந்தான். வில் வீரர் யோசியாவின் ராஜா மேல அம்பு எய்தார்கள். முடிவு பாருங்க, ஆரம்பம் எப்படி இருக்கு, முடிவு பாருங்க. 34ஆம் வசனத்தில் 34ஆம் அதிகாரத்தில் யோசியாவின் ஆரம்பம், 35ஆம் அதிகாரத்தில் 31 வருஷம் கழித்து முடிவு சங்கடமானது. என்னை பொறுத்தவரையில் யோசியாவும் மனேசியும் இவங்கெல்லாம் ராஜாக்கள் வாசிக்க விரும்பலை. இந்த 3 அதிகாரத்தில் நான் என்ன தெரியுமா போட்டிருக்கிறேன்? யோசியா என்னும் ஊழியக்காரன் ஆரம்பம், ராஜாவல்ல. யோசியா என்னும் ஊழியக்காரன் ஆரம்பம், யோசியா என்னும் ஊழியக்காரன் வைராக்கியமான சுத்திகரிப்பு, யோசியா என்னும் ஊழியக்காரன் செய்த தவறான தீர்மானம். ராஜாவானாலும் மந்திரியானாலும் யானாலும் தேவனுக்கு முன்னாடி ஊழியக்காரர்கள், அதாவது அவருடைய ஆண்டவருடைய சர்வன்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பாஸ்டர் நினச்சி கிறுக்கு பிடிச்சிக்கு போயிடுது. பாஸ்டர் வந்திருக்கார், பாஸ்டர் நின்றுட்டுருக்கார், பாஸ்டர் உட்காடுறாரு, பாஸ்டர் போகிறாரு, பாஸ்டர் வர்றாரு, பைத்தியம் பிடிச்சிக்கோ. பார்த்து என்னை அடிக்கடி பலர் எங்கள் வீட்டில் ஐயாம்பாங்க, மிஷினரி ஐயாம்பாங்க, தலைவர் ஐயாம்பாங்க. எனக்கு கொஞ்சம் சும்மா இருங்கடா, எனக்கு என்னமோ தலை சுத்துற மாதிரி இருக்குது. சும்மா அதை கூப்பிட்டு எனக்கு என்னமோ லூஸ் ஒரு மாதிரி இருக்குதுடா, காய்ச்சல் வர்ற மாதிரி. இப்படி நான் பண்ணுறதுனால ஒரு முறை இதே மாதிரி பாச வளர்ச்சியில் சொன்னேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது நான் சொன்னேன். இந்த மாதிரி பாச வளர்ச்சியில் அந்த பங்களாவில் நடந்தப்போ யாரெல்லாம் பங்களாவுக்கு வந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன சொன்ன தெரியுமா? இனிமேல் இங்கே இருக்கிற அத்தனை பேர் போதகர்களும் இவாஞ்சலிஸ்டுகளும் ஆண்கள் பெண்கள் என்னை ஐயான்னு கூப்பிடக்கூடாது, ராஜான்னு தான் கூப்பிடணும்னு சொன்னேன். என்ன முடிக்கிறீங்க? அவங்க உங்களை ஐயான்னு ராஜான்னு கூப்பிடுறதா? ஐயோ, செத்தாலும் கூப்பிட மாட்டோம். சரி, விட்டுட்டேன். ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன்? சிலர் என்னை பிஷப்பும்பாங்க, அப்புறம் மிஷினரிம்பாங்க, அப்புறம் தலைவரும்பாங்க. தூக்கம் வருதில்லையா? தெரியுமா அந்த கதை கேட்டிருக்கீங்களா? ஒரு சிப்பாயி லீவ், அவனுக்கு ஆர்மியில் சிப்பாயி குடிச்சு போட்டு நிதானம் தெரியாமல் பாதி வழியில் கிடப்பான். அவனுக்கு மேலே இருக்கிற கமாண்டர் வருவார், அவரும் குடிக்கத்தான் போகிறார். வந்தாக்க இவன் இங்கே படுத்துட்டு இருக்கான். அவர் கமாண்டர். பொதுவாக போலீஸுகளும் இன்ஸ்பெக்டர்லாம் வந்தாக்க, போலீஸ் வந்தாக்க, எஸ்ஐ வந்தால் கீழே இருக்கிற போலீஸில் என்ன பண்ணணும்? சொல்லிட்டிக்கணும்.
ஸோ அவன் அடிக்காமல் அவன் குடியில் படுத்துட்டு இருக்கிறோம். அவர் கமாண்டர் அப்படியே வந்து நின்றுட்டு, நான் யார் தெரியுதா? அது என்ன சொல்கிற? அப்படி எங்கடா சல்யூட் எடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு. யார் தெரியுதா? அப்படி தானே, நான் பாஸ்டர் தெரியுதா? என்னை கீழே உட்கார சொல்கிறீங்க. நான் யார் தெரியுதா? யார்? அவன் குடிக்காரன். இந்த ஆளுக்கு இந்த ஆள் யாருன்னே தெரியல, என்னை கேட்குறான் அந்த ஆள். என்னுடைய வாஞ்சி எல்லாம், என்னுடைய ஏக்கமெல்லாம், அருமையான உடனூழியர்களே, இந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்னாடி தாழ்மையுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக உங்கள் ஊழிய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது ஆசீர்வாதம். கிருபைகள் நிச்சயம் வரும். இந்த மாதமே வரும், இந்த வாரமே வரும். தகுதி இல்லாதனால தான் அவர் கொடுக்கறது இல்லை. தகுதியுள்ளவர்களாய் மாறும்போது நிச்சயம் கொடுக்கிறாராக்கும். உன்னுடைய சபை கட்டப்படும், உன்னுடைய ஊழியத்தை அழைக்கும். தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், உன் குடும்பம் தேவனுக்குள்ளே வளரும். தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியதை நீ செய்தால், அவர் செய்ய வேண்டியதை தாமதம் இல்லாமல் செய்து உன்னை ஆசீர்வதித்து அதில் புகழும் சந்தோஷம் அடைகிற தேவனாகும்.